அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் என்னாகமும் 1வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். நல்ல போராட்டம் போராடு எல்லையை நாடு என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் வருஷம் 2வது மாதம் 1 தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசேயை நோக்கி, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சத்தில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேர் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள். இஸ்ரவேலிலே 20 வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனையின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக. அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாய் இருக்க வேண்டும் என்று இங்கே ஒரு கணக்கெடுப்பு நடத்த ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை எல்லாமே பயணங்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கு நிரந்தரமாக யாருமே குடியிருக்க முடியாது. இன்றைக்கி உலகத்தில் உள்ள மக்களை கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவங்க சொல்லுகிற காரியம், நாங்கள் கல்லறையை நோக்கி ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் மேலே அவருடைய வருகையின் மேலே விசுவாசம் வைத்தவர்கள் சொல்லுகிற காரியம், அவருடைய வருகையை நோக்கி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறோம், வருகையை நெருங்கி கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நமக்கு ஒன்று தெளிவாக தெரியும், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் ஒருவருடைய வருகையையே சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கின்றன என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகள், எல்லா விதமான காரியங்கள், இயற்கையில் ஏற்படுகிற மாற்றங்கள் எல்லாமே ஒரே ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகின்றன. அதாவது அது இயேசு கிறிஸ்துவின் வருகை என்பதை நாம் தெளிவாக புரிந்திருக்கிறோம். ஆகவே வாழ்க்கையில் யாரும் அதே நாளில் நிலைத்திருக்க முடியாது. நிரந்தரமாக யாருமே நாங்கள் இங்கே குடியிருப்போன்னு சொல்ல முடியாது. பயணத்தினுடைய வழியில் தங்களுக்கென்று எதையாவது தக்க வைத்து எத்தனை காரியங்களை நம்ம வச்சுக்கிடலான்னு நினச்சி நிறையா மோகங்கள் நம்முடைய வாழ்க்கையில், நிறையா போட்டி, நிறையா காரியங்களில் நம்ம போட்டி போட்டு வாழ்க்கையில் இதெல்லாம் தக்க வச்சுக்கலான்னு நினைக்கிறோம். ஆனால் எதையுமே தக்க வைக்க முடியாமல் ஒரு மகா அலெக்சாண்டர் சொன்னது போல், அவனுடைய அடக்கத்தில் தன்னுடைய 2 கரங்களையும் வெளியே வைக்க சொன்னது போல், எத்தனையோ நாடுகளை வென்றேன், ஆனால் நான் கொண்டு போகிறது ஒன்றுமே இல்லை என்பது போலத்தான் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு பயணம்தான். இந்த பயணத்துக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. இரத்தத்தால் மீட்கப்பட்டு ஆராதனையில் அமர்வதுடன் நம்முடைய லட்சியம் ஒருபோதும் அது நிறைவேறி விடுகிறதில்லை. யாத்ராகம ரட்சிப்பு ஒரு பயணத்தை தான் அவர்களுக்கு சுட்டி காட்டியது. எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை புறப்பட செய்து ஒரு பயணத்தில் தான் அவர்களை நடத்தி வருகிறதை பார்க்கிறோம். வழியில் அந்த லேவியர் ஆகமத்தில் எப்படிலாம் ஆராதனை செய்யணும், எப்படிலாம் பாவத்தை போக்குகிறதற்கு பலி செலுத்த வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அங்கேயே அந்த ஆராதனை அந்த ஸ்தலத்திலேயே அமர்கிறது நலமும் மேன்மையும் தான். ஆனால் இளைப்பாறுகிறதின் காலம் இனி வருகிறதா இருப்பதினால் அவர்கள் கானான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சென்றடைய வேண்டும். இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறதுனால அவர்கள் அந்த ஆராதனையை செய்து கொண்டு, அந்த சடங்காச்சாரங்களை செய்து கொண்டு அவர்கள் முன்னேறினது போல நாமும் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் ஆராதித்து கொண்டு, ஆண்டவரை தொழுது கொண்டு, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிலைத்திருந்து நாமும் முன்னேறி செல்லுகிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இன்னைக்கு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை போல நமக்கு இருந்தாலும் ஒரு அழைப்பு வருகிறது. என்ன அழைப்புனா, போருக்கு புறப்படத்தக்கவர்களாய் போர் கணக்கிடத்தக்கவர்களாய் இங்கே ஆண்டவர் 20 வயதுக்கு மேற்பட்டவர்களை ஒவ்வொரு கோத்திரத்திலையும் பேர் பேராக கணக்கெடுங்கள் என்று 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக. அதாவது ஆராதனைகள்
இந்த சடங்காச்சாரங்கள், பலிகள் எல்லாவற்றையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆனால் இப்பொழுது ஒரு போராடும்படியான ஒரு சேனை எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். விடுதலையின் பயனை தான் நமக்கு ஆண்டவர் மகா பெரிய விடுதலையை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து தந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடக்கிறது எல்லாமே நல்ல பெரிய கார்பெட் விரித்து நடக்கிற வாழ்க்கை இல்லை ரோஜாக்களையாக பரப்பி போட்டு மெத்தைகள் அமைத்த ஒரு பாதையில் நம்ம நடக்க போகிறதில்ல. முட்களினுடைய நுனியில் தான் நம்முடைய பாதங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்டு அமர்ந்திருப்பதையே நம்ம இன்றைக்கி ஒருவேளை லட்சியமாக கொண்டு இருந்தோம்னு சொன்னால் நம்ம நிச்சயமாக போருக்கு தயாராகும்படியாக வேதம் நம்மை அழைக்கிறதை பார்க்கிறோம். அமர்ந்திருப்பதையே நாம் லட்சியமாக்கினால் வாழ்க்கை பயணத்தை நம்ம நிச்சயமாக முடிக்க முடியாது. இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறபடினால நம்ம ரட்சிக்கப்பட்ட நம்ம போருக்காக ஆயத்தப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கை பயணம் எதையும் சாதிக்கலைன்னு சொன்னால் உலகத்தில் நம்ம வெறுமையாய் சுவாசித்துட்டு நம்ம செலவழித்து வீணாக வாழ்க்கையை கெடுத்துட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். நம்ம இந்த உலகத்தில் வைத்திருப்பதற்கு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய விசுவாச போராட்டத்தை போராடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இதுவரை எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ரட்சிக்கப்பட்டேன் என்று பரலோக பகல் கனவுல இந்த உலகத்தில் வாழும்படியாக அழைக்கப்படலை. கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நம்ம அறைகூவலுடன் முடித்து அந்த எல்லையை வாசலை நம்ம அடையும்படியாக, பரலோக வாசலை அடையும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவனுக்காக அழைக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நமக்கு போராட்டம் உண்டு. அதைத்தான் பவுல் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்ம நல்ல போராட்டத்தை போராடும்படியான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போது இங்கே தேவ சேனை ஒன்று வனாந்தரத்தில் இங்கே தயாராகிறத பார்க்கிறோம். எண்ணிக்கையில் அது சற்றும் குறைந்ததல்ல. 1000 பேருக்கு ஒருவர் இணையாக நிற்கிற அளவிற்கு ஆற்றல் கொடுக்கிற ஆண்டவரே சேனை அதிபனாக நின்று நான் நடத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த படையை வெல்லுகிறதற்கு உலகத்தில் எந்த படையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எண்ணி அவர்கள் கணக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். ரூபன் கோத்திரம் 46,500, சிபியோன் கோத்திரம் 59,300, காத் கோத்திரம் 45,650 பேர், யூதா கோத்திரம் 74,600 பேர், இசக்கார் கோத்திரம் 54,400 பேர், செபுலோன் கோத்திரம் 57,400 பேர், எப்ராயிம் கோத்திரம் 40,500 பேர், மனாசே கோத்திரம் 32,200, பென்யமின் கோத்திரம் 35,400, தான் கோத்திரம் 62,700 பேர், ஆசேர் கோத்திரம் 41,500 பேர், நப்தலி கோத்திரம் 53,400 பேர், மொத்தம் 6,03,550 பேர் போர் வீரர்களாக அவர்களுடைய தலைகள் எண்ணப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். லேவியர்களுடைய எண்ணிக்கை அது விலக்கி வைக்கப்பட்டிருக்குது. அவங்க அந்த போருக்கு இல்லை. அந்த இடத்தை நிரப்புகிறதற்கு யோசேப்பினுடைய கோத்திரத்தை ஆண்டவர் இரண்டாக பிரித்து, மனாசே கோத்திரம், பென்யமின் கோத்திரம் என்று பிரித்து ஆண்டவர் இங்கே படை வீரர்களை என்ன சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒன்றுமில்லாத ஒரு சீரோவிலிருந்து காண்கிற எல்லாவற்றையும் படைத்த ஒரு ஆண்டவன் தனக்கான பணிக்காக ஆட்களை தேடி நிற்கிறதை பார்க்கிறோம். அதாவது இன்றைக்கு உலக பிரகாரமான வாழ்க்கைக்காக அற்ப சம்பளத்துக்காக அந்த உயிரை கூட துச்சமென நினைத்து இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு தேசங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற காரியங்களை பார்க்கிறோம். இம்மையிலும் மறுமையிலும் பாராட்டையும் ஆசீர்வாதங்களையும் பெறக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு இன்றைக்கி ஆட்கள் இல்லை. அறுப்புக்கு கதிர்களெல்லாம் விளைஞ்சிருக்குது. நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணுங்கள், அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று என் இயேசு அங்கலாய்த்த காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சிருஷ்டிகரினுடைய சேனைக்கு இந்த அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது
ஒருபோதும் சேனை வீரர்களுக்கு பஞ்சம் வராது என்பதை பார்க்கிறோம். அவரது பண்டக சாலையிலிருந்து அணி அணியாக புறப்பட அடுத்த தலைமுறையை கூட ஆண்டவர் தயார் செய்ய முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆராதனை செய்கிறோம், ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறோம், சரியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்ட வாழ்க்கைக்கு நம்மை விட்டு கொடுக்கலன்னா ஆண்டவர் அடுத்த தலைமுறையை தயார்படுத்த ஆரம்பித்து விடுவார். ஆகவே இன்றைக்கி நம்முடைய நிலைமை பரிதாபமாக மாறிவிடக்கூடாது. நம்ம தேடுகிற பணம், நம்ம தேடுகிற சிற்றின்பம், நம்ம தேடுகிற மேற்பூச்சான வளமை, மேன்மை, நம்ம இன்றைக்கி உலகத்தில் நாம் பெரிய இடத்துல இருக்கிறோங்கிற காரியங்கள், அதை நம்ம கடைசியில் ஒரு வாழ்க்கை கடலில் அமிழ்த்துகிற ஒரு எந்திரக்கல்லாக மாறிவிடக்கூடாது. நம்ம சம்பாதிக்கிற மேன்மைகள், நம்ம சம்பாதிக்கிற காரியங்கள், நம்ம சம்பாதிக்கிற சிற்றின்பங்கள் நம்ம ஒரு கடலில், வாழ்க்கை கடலில் அமிழ்த்தி அதை நம்ம அழித்து விடக்கூடாது. இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னு சொன்னால் நான் நல்ல போராட்டத்தை போராடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே நல்ல போராட்டத்தை போராடு என்று சொல்லி உடன் ஊழியர்களுக்கு பவுல் சொன்னது போலத்தான் வேதம் இன்றைக்கு நம்மை குறித்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. 52வது வசனத்தை பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள். அதாவது அணிவகுக்கு முன்பாக நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அதற்கு முதல் தேவை உன் வேரை கண்டுபிடிக்கணும். நீ எந்த வேரில் இருந்து வந்திருக்கிற, நீ யார், நீ என்ன நிலைமையில் நிலைத்திருக்கிறாய் என்பதை இஸ்ரவேலர்கள் தங்களுடைய கோத்திரம் யார் பிள்ளைகள் என்பதை அறிந்திருந்தார்கள். தங்கள் அடையாளங்களின்படி, குல அடையாளம், அவங்களுடைய குலம், அதாவது 12 கோத்திர அடையாளத்தின்படி அவர்கள் அந்த கொடியின் கீழாக அவர்கள் அணிவகுத்து நின்றார்கள். போர்க்களத்தில் புறப்படும் முன் தன் பிறப்பு வழியை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தங்கள் ரட்சிப்பையே பற்றிய நிச்சயமில்லாத பலர் இன்றைக்கு போர் பறையடித்து முழங்குவதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ரட்சிப்பை நிச்சயப்படுத்தி கொண்டால்தான் மற்றவர்களை நாம் ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்த முடியும். இன்றைக்கு போய் சத்ருவை மேற்கொள்ளுகிறதற்கு நம்ம எந்த வழியில், எந்த உடைய ஒரு கொடியின் கீழே நிற்கிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவினுடைய படையாக, கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக, கிறிஸ்துவினுடைய அந்த பலி மரணத்தை விசுவாசித்தபடினால நான் தேவனுக்குள்ளாக பிறந்திருக்கிறேன். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அந்த கிறிஸ்துவினுடைய படை ஒன்றும் குருடர்கள் படை அல்ல. ஆகவே தன் கண் முன்னே காணாமல் பிறரையும் குழியில் தள்ளி விடுகிறதற்கும் நம்ம அழைக்கப்படலை. ஒரு விசுவாசியினுடைய மறுபிறப்பு வேர் எங்கே இருக்குதுன்னா, கிறிஸ்துவில் தான் நம்முடைய வேர் இருக்கிறது. கிறிஸ்துவினுடைய பூரண பலியில் விசுவாசம் வைக்கிற எவரும் பாவத்திலிருந்து மீட்பு பெறுகிறார்கள். எனவே தான் மீட்பை அடைந்தவன் பலிபீட இடத்தண்டை ஆராதனைக்கு கூடுகிறான் என்பதைத்தான் லேவியர் ஆகமத்தில் பார்க்கிறோம். அதற்கு பிறகு இந்த எண்ணாகமத்தில் அவர்கள் அணிவகுக்கிறார்கள். லேவியர் ஆகமத்தில் ஆராதனைக்கு கூடுகிறவர்கள் எண்ணாகம புத்தகத்தில் அந்த நமக்கு பரமக்கானான் அவர்களுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அடையும்படிக்காக அவர்கள் சேனையாய் அணிவகுக்கிறார்கள். மீட்படையாதவன் ஆராதனைக்குள்ளேயும் சேர முடியாது, அவன் யாரையும் ஆராதிக்க முடியாது, எதையும் ஆராதிக்க முடியாது. பாவத்தின் குழியிலிருந்து தூக்கி எடுத்த ஆண்டவரை நாம் அறியாமல் இருந்தோன்னு சொன்னால் அவரை ஆராதிக்க முடியாது. அவர் தனக்காக பலியானதை உணர்ந்து நம்ம ஆனந்த கண்ணீரினால் நிறைந்து அவருடைய பாதங்களை பணிகிறவர்களாக, அவருடைய கட்டளைகளை சிரமேற்கொண்டு இரட்சிப்பின் படையாக அணிவகுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தனக்கு கிடைத்த மீட்பை கூவி உரைக்கிறதற்காகத்தான் இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கி நிறையா ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தலைவலி மாத்திரை விற்கிற ஒரு மருத்துவ பிரதிநிதிகளைப் போல தான் காணப்படுகிறாங்க. இன்றைக்கு சுகம், ஆசீர்வாதம், இதே காரியங்கள் தான் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆத்தும விடுதலைக்காக போராடுகிற மாவீரனை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இவன் இரத்தத்தை சிந்த சற்றும் கூட யோசிக்க மாட்டான். அதாவது ரட்சிப்புக்காக லட்சியத்தை அடைந்து தனது லட்சியத்தை அவன் நிறைவேற்றுகிறதற்காக இந்த உலகத்தில் வாழ்வான். தனது ரட்சிப்பே தள்ளாடுகிற பொழுது அவன் நம்பிக்கை துறைமுகத்திற்கு மற்றவர்களை எப்படி வழி நடத்தி செல்ல முடியும்? ஆகவே இன்றைக்கு நம்முடைய வேரை அறியணும். நான் எந்த வேரில் இருக்கிறேன்? கிறிஸ்துவில் நிலைத்து இருக்கிறேனா? கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேனா?
அவரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இருக்கிறேனா, அவர் மேலே அன்பு இருக்கிறதா, என்னை மீட்டெடுத்த என் ஆண்டவர், என்னை உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேலே நிறுத்தின ஆண்டவர் மேலே எனக்கு நேசம் இருக்குதா? பவுலப்போஸ்தலன் அத்தனை நேசம் நிறைந்தவனாகத்தான் சொல்லுகிறான். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? இந்த உலகத்தில் உலகமோ, பகையோ, பட்டினியோ, நாசமோசமோ, உயர்வோ, தாழ்வோ, வேறு எந்த சிருஷ்டியானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவர்கள், அவருடைய அன்பினால் உள்ளத்தில் நிரப்பப்பட்டவர்கள், அவருக்காக போர் வீரர்களாக பணியாற்ற முடியும். அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அடைகிறதற்கு தேவ சேனையில் போர் வீரர்களாய் சேர்ந்தது போல இன்றைக்கு பரம கானானுக்குள் சென்றடைகிறதற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல போராட்டம் இருக்கிறது. நமக்கு சேனை அதிபதனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நமக்காக முன் சென்று யுத்தத்தை நடத்துகிறதற்கு அவர் இருக்கிறார். ஆகவே தைரியமாக அவருடைய அணியில் சேர்ந்து இந்த உலகத்தில் போராடுவோம். ஆத்துமாக்களை ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.